நம்ம லைஃப்பை நம்மளுக்கு என்ன தெரியுமோ அதை கற்றுக்கிறது வந்து இப்போ நீ ஒரு விஷயம் ஒரு துறையில் தேர்ந்தெடுக்கிற அது விஷயமா ரிலேட்டடாக நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீ கேட்கலாம். நான் இப்போவும் நான் கிரிக்கெட்டில் நான் இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு கீழே லீக் ஆடுற பசங்க யாராவது ஒரு சூப்பராக என்னோட பெட்டராக போடுற ஒரு பால் போடுறான்னா நான் போய் கேட்பேன் எப்படி போடுற அப்படின்னு. ஏன்னா எனக்கு எந்த ஈகோவும் கிடையாது, அவங்ககிட்ட நான் கற்றுக்கிறேன். ஸோ என்ன சொல்கிறேன்னா, இந்த ஈகோ இருக்கக்கூடாது, ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இருக்கும், ஷை டைப் இருக்கவே கூடாது. நீங்கள் காலேஜில் பேசி பழகுங்க, எல்லா இதுலேயும் கலந்துக்குவோங்க. இங்கே நீங்கள் கம்யூனிகேட் ஈஸியாக பண்ணால் தான் நாளைக்கு ஒரு இடத்துக்கு போனால் கூட உனக்கு எதுவுமே தெரியலனாலும் தைரியமாக தில்லாக நின்று பேசலாம். எனக்கு நான் போகிறப்போ எனக்கு எந்த லாங்குவேஜும் தெரியாது, தமிழ் தெரியாது. இப்போ நான் வந்து பேட் கமெண்ட்ஸ் கூட 20 நிமிஷம் பேசுகிறேன். என்ன காரணம்? நான் விளையாட எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸு தப்பு ஒரு விட்ட பேசுகிறேன். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் இங்கேருந்தே பேச பழகுங்க, இங்கேருந்தே நிறைய விஷயங்கள் கற்றுக்கோங்க, இங்கேருந்தே அந்த ஒரு கேரக்டர் கொண்டாங்க, நல்ல குணங்கள் கொண்டாங்க. அதை இன்னொன்று மட்டும் தன்னம்பிக்கை மட்டும் என்றைக்குமே இழந்துடக்கூடாது லைஃப்பில். ஏன்னா அது ஒன்று தான் நம்மளோட மூலதனம். நம்மக்கிட்ட இருக்கிற சில விஷயம் என்னென்னா நம்மளோட ஸ்கில், நம்மளோட ஸ்ட்ரென்த், நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு மேலே வர பார்க்கணும். ஸோ நான் வெறும் நான் தான் சொல்லேன், ஸ்கூல் கிரவுண்டில் வெறும் கால் இல்லை, ஷூ இல்லாமல் ஓடினேன், வெறும் இதுவுமே இல்லை அப்படி. நான் இப்போ நீங்கள் நினைக்கலாம் இப்போ கிரிக்கெட்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு. நான் அப்படி நினச்சிருந்தேன்னா நான் இந்த தூரத்துக்கு வந்திருக்க முடியாது. என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் நான் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி உங்ககிட்ட என்ன இருக்கோ, இப்போ சின்ன எக்ஸாம்பிள், அந்த லாக்டவுனில் எல்லாரும் ஜிம் எல்லாம் பண்ணோம், எதுவுமே கிடையாது. என்ன வாட்டர் கேன் வச்சு பண்ணேன், எனக்கு தெரிஞ்சது அதுதான், என்கிட்ட இருக்கிறது அந்த இதுதான், அதை வச்சு நான் ட்ரைனிங் பண்ணேன். அந்த 6 மாதம் தான் எனக்கு வந்து அடுத்த 6 மாதத்துக்கு எனக்கு அந்த வெப்பனாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரென்த் அதில் இருந்தது நான் பண்ணேன் அந்த விஷயத்தில். ஸோ என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து முன்னேற பாருங்கள். அதை வந்து அது ஒரு தடையாக நினைக்காதீங்க. தடைகள் இல்லாமல் சாதிக்க முடியாது, தடைகள் இல்லாமல் நீங்கள் எதுவும் தாண்ட முடியாது. லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்களும் தடைகள் தான், ஒரு சின்ன விஷயமும் தடைகள் தான், மனசு கஷ்டப்படுற மாதிரி தடைகள் தான். இதெல்லாம் தாண்டி வந்தால் மட்டும்தான் சக்ஸஸ். அதுக்கு நீங்கள் கடினமாக உழைக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், தன்னம்பிக்கையோடு இருக்கணும். ஆனால் இன்னொன்று, எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அந்த தன்னடக்கத்தை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா அது ஒரு பெரிய பாக்கிய விஷயம். ஏன்னா அந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் இங்கே எவ்வளோ பேர் நான் அவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் கடந்த வந்த பாதைகள் மட்டும் நீங்கள் மறந்துடவே கூடாது. ஏன்னா இன்னை வரைக்கும் நான் வந்து அதில் மட்டும் கிளியராக இருக்கேன். எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் இப்போ நான் ஊரில் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கேன். இப்போது நான் வந்து இதுக்கு முன்னாடி வேறு மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கலாம், இப்போ வேறு மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஏன்னா நான் ஒரு இடத்துக்கு போனோம், அதுக்கேற்ற மாதிரி இருக்கலாம். பட் ஆனால் மனசு ஒரே மாதிரி தான் இருக்கும். சென்னையில் வேறு மாதிரி நான் இருக்கலாம், ஆனால் ஊருக்கு வந்தால் நான் ஊரில் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன். ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் வந்து நீங்கள் இங்கேருந்து வளர்த்திக்கோங்க, நிறைய விஷயங்கள் கற்றுக்கோங்க. இங்கேருந்து நிறைய பேர் பெரிய லெவலில் ஆடணும், பெரிய லெவலில் ஸ்போர்ட்ஸ்லேயும் வரணும், எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி, படிப்புலேயும் சரி, இங்கேருந்து நிறைய பேர் வரணுங்கிறது என்னோடய ஆசை. சேலம்லேருந்து இல்லை, எல்லா ஊர்லேருந்தும் வரணும்னு என்னோடய ஆசை. இன்னொன்று, பேரண்ட்ஸ் உங்களுக்காக கஷ்டப்படுறாங்க, அவங்க உங்களுக்காக கஷ்டப்படுறாங்கன்னா நீங்கள் அவங்களுக்காக கஷ்டப்பட சொல்லலை, உங்கள் லைஃப்பை நீங்கள் தரத்தை உயர்த்துக்கோங்கன்னு தான் சொல்ல வரேன். ஸோ உங்ககிட்ட இவ்வளோ நேரம் பேசுனது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஸோ எல்லாருக்கும் என்னோட ஆல் த பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.